ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூவில் தான் வந்து எடுக்கிறாங்க. இன்டர்வியூக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். எந்த டேட்டில் வந்து நடக்குதுன்னா நவம்பர் 4th, நவம்பர் 5th, நவம்பர் 10th, நவம்பர் 13th இந்த 4 நாளில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000க்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தோன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் இருக்குது பதிலாக அதோட வந்து கம்பைண்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல இருந்தால் உங்களுக்கு அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 3 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எனி ஃபீல்டு நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்கில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிப்ளமோவோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சூப்பர்வைசரில் மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து டெலிகம்யூனிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இதில் வந்து பாருங்கள் 30% வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு இருக்குது. அது யாருக்குன்னா விமன் கேண்டிடேட்ஸ் பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சியிலேருந்து 30% வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைவேட் பாலிடெக்னிக்கில் நீங்கள் முடிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து பாருங்கள் 30,000 உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கான சேலரி பேக்கேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா அந்த கார்ப்பரேஷனோட ரூல்ஸை பொறுத்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட், மெடிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் கம்பல்சரியாக வந்து 30,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் மெரிட்னே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடாலஜியை வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பாருங்கள் உங்களுக்கு லீவ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷுவல் லீவ் வந்து 8 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்ன்டு லீவ் வந்து பாருங்கள் 18 டேஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் இன்டர்வியூக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 4th நவம்பர் அன்னைக்கு வந்து உங்களுக்கான இன்டர்வியூக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்வைசரில் மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு 5th நவம்பர் வந்து இருக்கும். அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து கிண்டி அட்ரஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சூப்பர்வைசரில் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு வந்து 10th நவம்பர் அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் 13th நவம்பர் அன்னைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இருக்குது. அது வந்து மதுரை லொக்கேஷனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி 10 ரீசன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பயோடேட்டா ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்டாச்ட் அட் அனெக்சர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து அந்த பயோடேட்டா ஃபார்ம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக இருக்கட்டும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அதாவது டிப்ளமோட செமஸ்டர் மார்க் ஷீட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதாரோ இல்லைனா பேன் இல்லைனா பாஸ்போர்ட் இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அனெக்சர் 1ல் வந்து உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் இருக்குது. நான் சொன்ன அந்த பயோடேட்டா ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதை கரெக்டாக பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக வந்து அந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷனில் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.